நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயம். எல்லாம் வல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம். உலகத் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுஸ்திரி ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் அகத்தில் பட்டதை கொஞ்சம் கூட யோசிக்காம, ஒளிவு மறைவு இல்லாம வேகத்தோடு வெளிப்படையாக காட்டக்கூடிய விருச்சிக ராசியில் பிறந்த நண்பர்களே, கோபம் இருக்கும் இடத்தில்தான் குணம் இருக்கும் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட குணம் உங்களிடம் இருக்கும். சரி, உங்களுக்கு சனி பகவான் இதுவரை இல்லாத அளவிற்கு தன்னுடைய பாதையை மாற்றிக் கொள்ளப் போகிறார். அடுத்த ஒரு 400 நாட்கள் உங்களுக்கு நடக்கப் போகின்ற பலன்கள் எல்லாம் சாதகமாக நடக்கப் போகிறது. அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போறோம். சனிபகவானுடைய நட்சத்திர பயிற்சி விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? ஸோ பதிவை ஃபுல்லா பாருங்க. மேலும் நம்ம சேனல்ல விருச்சிக ராசியில பிறந்த உங்களுக்கு குரு பயிற்சி மற்றும் தமிழ் புத்தாண்டு பலங்களை பதிவிட்டாச்சு. பார்க்கலைன்னா நம்ம சேனல்ல போய் விசிட் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே தர பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு ஆளுன்ற ஆப்ஷன் தவறாம செலக்ட் பண்ணி வச்சுங்க. அவனை தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். விருச்சிக ராசியில் பிறந்த நண்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான். இந்த விருச்சிக ராசி அப்படின்றதே மேச ராசிலிருந்து எண்ணி வருகின்ற பொழுது காலப்புருஷத்துவப்படி 8ஆம் வீடாக வரக்கூடியது. ராசியின் அடிப்படையில் 8ஆம் ராசியா வரக்கூடியதா இந்த விருச்சகம். இந்த 8 என்பது ஆயுள் ஸ்தானம். ஸோ மற்றவர்களுடைய ஆயுளை காப்பாற்றுவது, மற்றவர்களை பாதுகாக்கக்கூடிய அந்த ஒரு துறையில நீங்க பணியாற்றுவது இயல்பாக இருக்கும். ஸோ ஒரு பணமா இருக்கட்டும், ஒரு காவல்துறையா இருக்கட்டும், ஒரு மருத்துவ துறையா இருக்கட்டும், அல்லது சேவை சர்வீஸ் போன்ற ஏதாவது ஒரு விஷயத்துல ஈடுபாடும் ஆர்வமும் நிச்சயமான முறையில் உங்களுக்கு இருக்கும். ஸோ அப்படி மற்றவர்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ராசியில் இந்த விருச்சிக ராசியும் பொருந்தும். அதே போலதான் நியாயத்திற்கு குரல் கொடுக்க ராசியில் முதல் ராசி இந்த விருச்சிக ராசி தான். கண்டிப்பா பாரபட்சம் பார்க்க மாட்டீர்கள். தப்புனா தப்பு தான், அதை சுட்டி காட்டுவதில் முதலிடம் பெறுவீர்கள் நீங்கள். சரி, அப்படிப்பட்ட உங்களுக்கு நீதிமான் என்று சொல்லக்கூடிய சனிவான் சாதகமாக தான் இருப்பார். ஏன்னா அவரும் அப்படித்தான். ஸோ அப்படிப்பட்ட சனிவான் கும்ப ராசியில இருக்கிறாருங்க. கும்பத்துல இப்போ சதய நட்சத்திரத்துல இருக்கிறாரு. அவரு ஏப்ரல் மாசத்திற்கு முடிவுக்கு பிறகு புரட்டாதி நட்சத்திரத்தில் அடி எடுத்து வைக்க போறார். புரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள் என அவர் பயணிக்க போறாரு. ஸோ அதுல பயணிக்கக்கூடிய சனிவான் கிட்டத்தட்ட 400 நாட்கள் இந்த 4 பாதத்திலையும் பயணிக்க போறாரு. ஸோ அந்த பயணம் உங்களுக்கு எந்த மாதிரியானதாக இருக்கும்? ஏற்கனவே சசயோகத்தை நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. சசயோகம் அப்படின்னா சனிவான் மகரத்திலோ கும்பத்திலோ, அதாவது தன்னுடைய சொந்த வீடுகளில் ஆட்சி பெற்றோ அல்லது உச்ச வீடு துலாமில் இருந்து கொண்டோ இருக்கின்ற பொழுது அது ஒருத்தருடைய ராசிக்கு 1ஆம் வீடு, 4ஆம் வீடு மற்றும் 7, 10 இந்த வீடுகள்ல கேந்திரத்துல அமைகின்ற பொழுது அந்த ராசினருக்கு சசயோகத்தை ஏற்படுத்தும். அப்படித்தான் உங்களுடைய விருச்சிகத்திற்கு 4ஆம் வீடு கும்பம், அந்த கும்பத்துல சனிவான் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார். ஸோ ஏற்கனவே சசயோகத்தை நீங்க அனுபவிக்க போறீங்க. மேலும் நன்மை செலுத்தும் விதமாக சனி பகவான் இந்த தருணத்துல புரட்டாதி நட்சத்திரம் அடி எடுத்து வைக்கிறார். புரட்டாதி நட்சத்திரம் என்பது குருவானுக்குரிய நட்சத்திரம். ஸோ குருவால் உங்களுக்கு கிடைக்காத ஒரு விஷயத்தை சனி பகவான் இப்பொழுது எடுத்து கொடுக்க போகிறார். குரு எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு கொடுக்க மறுத்தாரோ அந்த விஷயத்தை இனி சனிவான் எடுத்து கொடுக்க என்ற அமைப்புல ஏற்பட போகிறார். ஏன்னா சனிவானுடைய காலகட்டம் இனி. ஸோ அடுத்த கட்ட 400 நாட்கள் உங்களுக்கு சனிவான இந்த பலன் நடந்தே தீரும். அது குறிப்பா சனிவான் 4ல் இருக்கிறார், தன்னுடைய சொந்த வீட்டில் வர இருக்கிறார். முதல்ல இந்த குருவான் எங்க இருக்கிறார்? கோச்சார ரீதியா இப்ப விருச்சிகத்திற்கு மேஷத்தில் இருக்கக்கூடியவர் மே 1ஆம் தேதி அப்படியே இடப்பெயர்ச்சி அடைந்து ரிஷபராசிக்கு போகிறாரு. ரிஷபம் என்பது உங்களுக்கு 7ஆம் வீடு. 7ஆம் வீடு என்பது களத்திரஸ்தானம். வாழ்க்கை துணையை குறிக்கும், நண்பர்களை குறிக்கும், உறவுகளை குறிக்கும். ஸோ 7ல் இருக்கக்கூடிய குருவுடைய நட்சத்திரத்தில் சனி பகவான் 4ல் இருந்து வேலையை பார்க்க போறாரு, பலனை கொடுக்க போறாரு. அப்போ சனிவனுடைய முதல் வேலையாக என்ன வேலை இருக்கும் அப்படி பார்த்தா, விருச்சிக ராசியில பிறந்தவங்களுக்கு கெட்டி மேளம் கொட்ட வைப்பார். கல்யாணத்தை நடத்தி கொடுப்பார் சனிவான். சனிவான் மூலமாக ஒரு சனி திசையோ சனி புத்தியோ நடக்குது, இல்ல சனி பிரச்சனை இருக்குது, அதனால திருமண தடை இருக்கு அப்படின்னு இருக்கக்கூடிய விருச்சிக ராசியில பிறந்தவங்களுக்கு அந்த தடை விலகிரும். ஏன்னா சனிபகவான அந்த திருமணத்தை முடிச்சு வைக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திற்கு வந்து விட்டார். அதன் அடிப்படையில் குருவானும் 7ல் இருக்கிறார். ஸோ சனிவான் முதலாவதாக செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, திருமண சம்பந்தப்பட்ட காரியத்தில் மும்மரம் காட்டுவார். அப்போ திருமணம் விரைவிலேயே நடக்கப் போகிறது. திருமண தடை நீங்கும். எப்பேற்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் இந்த ஒரு காலகட்டத்தில் சனிவான் அந்த விதியை மாற்றி, நீதிமான் இல்லையா, விதிக்காரன் அல்லவா, கண்டிப்பா அந்த திருமணத்தை முடிச்சு வைப்பார். அதற்குண்டான யோக காலகட்டம் வந்துவிட்டது. மேலும் கணவன் மனைவிக்குடைய இருந்த தகராறு பிரச்சனைகள், அடுத்தவருடைய தலையீடு, வேற்று ஒரு நபர் மூலமாக ஏற்பட்ட விரிசல்கள், தகாத பழக்க வழக்கங்கள், அதனால் ஏற்பட்ட பிரிவுகள் இனி சரியாகும். மறைமுகமான எதிரிகளால் கணவன் மனைவியான உங்கள் 2 பேருக்கு இருந்த பிரச்சனைகள், அந்த பிரச்சனை நீங்கிருங்க. ஸோ இனிமேல் ஒற்றுமை நிலக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்களுக்கிடையே இருந்த விரிசல்கள், அந்த விரிசல்களுக்கு காரணமா இருந்த நபர்கள் விலகுவார்கள். ஸோ இதனால குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும். 2வது, தொழில் ரீதியா நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்புக்கு அமையும்.
தொழில் ரீதியாக நல்ல ஒரு பார்ட்னர் உங்களுக்கு கிடைக்க போறாரு, அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. மேலும் இதற்கு அடுத்தபடியாக உங்களுடைய விருச்சிகத்திற்கு 2ஆம் வீடு தனுசு மற்றும் 5ஆம் வீடு மீனம், இந்த 2 ராசிக்கும் அதிபதி தான் குரு பகவான். ஸோ அந்த வீட்டுக்குரிய வேலைகளையும் சனிவான் 4லிருந்து செய்ய போகிறார், 4லிருந்து அந்த பலனை கொடுக்க போகிறார். அதனுடைய அடிப்படையில் 2ஆம் வீடு என்பது குடும்பஸ்தானம், தனம் வாக்குஸ்தானம் என்று சொல்வார்கள். அதனுடைய அடிப்படையில் வாக்கை மையப்படுத்தி பேச்சை மையப்படுத்தி செய்யக்கூடிய வேலை தொழிலில் உங்களுக்கு வெற்றி நிச்சயம். அது எதுங்க அப்படின்னு கேட்டா நீதித்துறை மற்றும் வியாபாரம் அல்லது ஆசிரியர் துறை, கல்வித்துறை போன்ற மற்றும் பாடல் ஆசிரியர், பாடல் கலைஞர்கள் மற்றும் பட்டிமன்ற பேச்சாளர்கள், ஸோ வியாபாரம் பண்ணக்கூடியவங்க, ஸோ இவங்களுக்கு எல்லாமே பேச்சுக்களுக்கு மதிப்பு உயரும். ஸோ உங்களுடைய பேச்சுக்களால் லாபம் கிடைக்கும். உங்களுடைய வார்த்தைக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்கப்படும். வார்த்தைகளாலே பல காரியத்தை சாதித்து காட்டி விடுவீர்கள். உங்களுடைய வார்த்தைகளாலே பல வழக்குகளை முடிச்சிருவீங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல காலகட்டம் இந்த ஒரு காலகட்டம். ஸோ உங்களுடைய வார்த்தை ஜெயிக்கும். ஸோ இதற்கு அடுத்தபடியாக கல்வி, படிக்கின்ற விஷயத்துல கண்டிப்பா வெற்றி உறுதி. நீங்க எந்த படிப்பை படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த படிப்புல ஜெயிச்சு காட்டிடுவீங்க. வைத்தாரியை சரி பண்ணிடுவீங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. குடும்ப பார சுமை குறையும். குடும்பத்திற்காக ஒரு வீடு கட்டுறது, இல்லை ஒரு வண்டி வாகனம் வாங்குறது, ஒரு தங்க நகை சேர்ப்பது போன்ற விஷயங்களை செய்து விட்டீர்கள். குடும்பத்திற்கு தேவையான ஒரு பொறுப்பான விஷயத்தை நீங்க செய்வீங்க இந்த ஒரு காலகட்டத்தில். அதற்கு தேவையான பணம் பொருளும் கண்டிப்பா நம்மள வந்தே தீரும். ஸோ அதற்கும் சாதகம் இருக்குது. மற்றும் தாயினுடைய உடல்நிலை சரியாகும். தாய்க்கு தீர்க்க ஆயுள் கிடைக்கிறது வாய்ப்பு உண்டு. தாய்வழி உறவுகள் மூலமாக சில நன்மைகள் உங்களுக்கு நடக்கும். ஸோ இதற்கு யோக காலகட்டம் உண்டு. மேலும் இந்த 2ஆம் வீடு என்பது தனஸ்தானம், பணஸ்தானம் சொல்லுவோம். ஸோ அதனுடைய அடிப்படையில் உங்களுடைய சேமிப்பு நிச்சயமான முறையில் உயரும். உறவுகள், வாழ்க்கை துணை மற்றும் இதுவரை பணம் கொடுத்து வராத பணம், ஸோ இந்த பணம்லாம் மீண்டும் கைக்கு வந்து சேரும். உறவுகள் மூலமாகவும் வாழ்க்கை துணையாகவும் வரவு நிச்சயம் உண்டு இந்த தருணத்தில். ஸோ இதற்கு அடுத்து 5ஆம் வீடான மீனத்திற்கும் இந்த குருவான் அதிபதியாக இருக்கிறார். அந்த குரு தான் 7ல் இருக்கிறார். அந்த குருவானுடைய காலில் தான் சனிவான் இருக்கிறார். ஸோ புரட்டா நட்சத்திரத்தில் பயணிக்கக்கூடிய அந்த சனி 5ஆம் வீட்டுக்குரிய வேலையும் செய்தாக வேண்டும். 5ல் ராகுவன் அமர்ந்திருக்கிறாரு. சனிக்கும் நட்புக்கும் ராகுக்கும் மிகப்பெரிய நட்பு உண்டு. ஸோ ரெண்டுமே ஒரே காரகத்துவம் அடைத்த கிரகங்கள். அப்போ 5ஆம் வீட்டுக்குரிய வேலையை மிக வேகமாக செய்வார் சனி பகவான். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ அதன் அடிப்படையில் காதல் கைகூடி வரும், காதல் மலரும், புதிய பதவி உயர்வு, அரசியல் செல்வாக்கு, புதிய பதவி வாய்ப்புகள் உங்களுடைய வீடு தேடி வரும். ப்ரொமோஷனுக்கு எதிர்பார்க்கிறவங்க, அடுத்த இடமாற்றத்துக்கு டிரான்ஸ்க்கு எதிர்பார்க்கிறவங்களுக்கு இந்த ஒரு காலகட்டம் ஒரு பொன்னான ஒரு காலகட்டம். மேலும் ரயில்வே துறை, போக்குவரத்து துறை, டிரான்ஸ்போர்ட் துறை மற்றும் தகவல் தொடர்பு துறைகள் மற்றும் ஐடி ஃபீல்டு, ஷேர் மார்க்கெட்டு, கம்ப்யூட்டர், இன்டர்நெட் அடிப்படையாக செய்யக்கூடிய வேலை தொழில் மற்றும் தையல் சம்பந்தமான விஷயங்கள் மற்றும் அழகு சாதன நிலையங்கள், மருத்துவத்துறையில் சர்ஜரி, ஸோ இந்த அத்தனை துறைகளிலும் வேலை தொழிலில் முன்னேற்றமும் லாபமும் நிரந்தரமான ஒரு வருமானமும் நிச்சயமான முறையில் கிடைக்கும். ஸோ இதுக்கு சனிவான் சாதகமாக இருக்கிறாரு. மேலும் சனிவான் 4ல் இருக்கிறதால விவசாயத்திற்கும் கால்நடை சம்பந்தமான வியாபாரத்திற்கும் கால்நடை வளர்ப்புகளுக்கும் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு. அதில் லாபத்தை கொடுக்குறாரு இந்த சனிவான். அசையாத சொத்துக்களை உருவாக்குவீர்கள் இந்த ஒரு தருணத்தில். அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா கும்பராசி என்பது ஒரு ஸ்திர ராசி. சனிவான் அதில் அமர்ந்திருக்கின்ற பொழுது வீடு கட்டி கிரகவாசம் பண்ணக்கூடிய யோகத்தையும் உங்களுக்கு வாரி வழங்குறாரு. அதுல இருந்து சந்தேகம் இல்லை. மேலும் இந்த விருச்சிக ராசியில் பிறந்த நண்பர்களை இந்த சனிவானுடைய நட்சத்திர பயிற்சி காலகட்டத்தில் நீங்கள் சனிவானுக்கு குருநாதர் என்று சொல்லக்கூடிய கால பைரவருடைய வழிபாடை தொடர்ந்து பண்ணுங்க. திங்கட்கிழமை அன்றோ அல்லது தேய்பிரை அஷ்டமி தேதி அன்றோ கால பைரவருக்கு சென்று வணங்கி விட்டு வருவது, உங்கள் பேருக்கு ஒரு அர்ச்சனை செய்வது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது. காலம் மாறுகின்ற தருணத்தில் கடவுளுடைய வழிபாடு உங்களுக்கு மேலும் கை கொடுத்து காப்பாற்றும். அதுல எந்த சந்தேகம் இல்லை. ஸோ உங்களுக்கு இந்த விருச்சிக ராசியில பிறந்த உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு பொன்னான காலகட்டம். நிம்மதி இழந்து தவித்துக் கொண்டிருந்த உங்களுக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ வைத்து ஆனந்தத்தை கொடுப்பார் இந்த சனிவான். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்படிப்பட்ட ஆனந்தம் நிச்சயமான முறையில் உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கும். பயன்படுத்திங்க. ஸோ நல்லது, நாம் இன்றைய பதில் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்தோம். நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க. மேலும் உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மறக்காமல் ஷேர் செய்யுங்கள். இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட தர பெல்லைக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுன்ற ஆப்ஷன் தவறாமல் செலக்ட் பண்ணி வச்சுங்க. மேலும் அடுத்ததிப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயம். எல்லாம் உள்ள ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம்.